ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் பயாலஜி வித் வள்ளி. இப்போ நம்ம சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட பெடிகிரி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். போன லெக்சரில் நான் பெடிகிரினா என்ன, அதை எப்படி அனலைஸ் பண்ணுறது, அது ஆட்டோசோமல் டாமினண்ட்டா ரெசசிவா, செக்ஸ்லிங்க்டு டாமினண்ட்டா ரெசசிவா, அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அதில் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதை பேஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணலாம் வாங்க. இங்கே ஒரு ஆட்டோசோமல் ரிசசிவ் பெடிகிரி கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் இந்த தேர்ட் ஜெனரேஷனில் இருக்க இந்த பையனுக்கு வர இந்த பர்டிகுலர் ரிசசிவ் ட்ரைட் வர்றதுக்கான சான்ஸ் எவ்வளோன்னு உங்களை கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லாக கேல்குலேஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது ஆட்டோசோமல் ரிசசிவ்ங்கிறனால இந்த ஜீனை வந்து நம்ம கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். டாமினன்ட் அலியில் கேபிட்டல் ஏவாகவும் ரிசசிவ் அலியில் ஸ்மால் ஏவாகவும் எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு நல்லாவே தெரியுது இந்த இடத்துல இந்த செகண்ட் ஜென்ரேஷனில் இருக்க ஃபோர்த் இண்டிவிஜுவல் இந்த அம்மா வந்து அந்த ரிசசிவ் ட்ரைட் வச்சிருக்கு, ஃபீனோடைப் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு. ஸோ டெஃபினட்டாக அவங்களோட ஜீனோடைப்புன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹோமோசைகஸ் ரிசசிவ். ஸோ டெஃபினட்டாக அந்த ரிசசிவ் அலியில் அவங்க பையனுக்கு அவங்க கொடுத்துருவாங்க. 100% பையனுக்கு ஒரு டிஃபெக்டிவ் அலில் போக போகுது. ஸோ இப்போ இந்த அப்பாவை பார்க்கலாம். இந்த அப்பா வந்து எப்படி, இந்த அப்பா வந்து ஹெட்ரோசைகஸா ஹோமோசைகஸான்னு கண்டுபிடிச்சாதான் இந்த பையனுக்கான சான்ஸ் என்னன்னு நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல இந்த அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஹெட்ரோசைகஸ். ஏன்னா இங்கே ஒரு பையனுக்கு அந்த ஆட்டோசோமல் ரிசசிவ் ட்ரைட் வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக ரெண்டு பேர்ட்டந்தும் ஒரு டிஃபெக்டிவ் ஜீன் தான் இங்கே வந்திருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஹெட்ரோசைகஸ். ஸோ இந்த ரெண்டு ஹெட்ரோசைகஸ் பேரண்ட்ஸுக்கு பிறக்கிற இந்த பையன் ஹெட்ரோசைகஸாக இருக்கிறதுக்கான சான்ஸ் என்னன்னு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரெண்டு ஹெட்ரோசைகஸ் பேரண்ட்ஸ் கிராஸ் பண்ணுறப்போ 4 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ நம்ம புனட் ஸ்கொயர் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், முன்னாடி லெக்சரில் பார்த்துருக்கோம். இது ஜஸ்ட் இப்படி போட்டோம்னா அதையே தான் நான் சிம்பிளாக அங்கே ஈக்குவேஷன் மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ ஒரு ஹோமோசைகஸ் டாமினன்ட், ரெண்டு ஹெட்ரோசைகஸ், ஒரு ஹோமோசைகஸ் ரிசசிவ். ஸோ 4 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. இதை தான் நான் இங்கே எழுதி வச்சுருக்கேன் உங்களுக்கு புரியறதுக்காக இங்கே போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பையனுக்கு இந்த ரிசசிவ் ட்ரைட் இல்லை, அவருக்கு அந்த நோய் வரலை. அப்போன்னா என்னென்னா இதை நம்ம எடுத்துடணும், இதை வந்து நம்ம ரூல் அவுட் பண்ணிடணும். அப்போ வெறும் 3 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. இது அவர் ஒன்று ஹோமோசைகஸ் டாமினண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஹெட்ரோசைகஸாக இருக்கலாம். ஸோ அவர் ஹெட்ரோசைகஸாக இருக்கிறதுக்கு என்ன சான்ஸ் பார்த்தீங்கன்னா 2 தானே ஹெட்ரோசைகஸ் இருக்குது இதில். ஸோ டோட்டல் பாசிபிலிட்டி 3. ஸோ 2/3 தான் அவர் ஹெட்ரோசைகஸாக இருக்கிறதுக்கான சான்ஸ். இப்போ இந்த பையன் அம்மா கிட்ட இருந்து வாங்கக்கூடிய சான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஃபுல் 100%. அது 1. அம்மா கிட்ட இருந்து கண்டிப்பாக அவர் இது வாங்கிடுவார். இப்போ இவர்கிட்ட இருந்து வர்றதுக்கான சான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஹெட்ரோசைகஸா இருக்கிறதோட சான்ஸ் எவ்வளோ, ஹெட்ரோசைகஸா இருக்க பட்சத்தில் இவர்கிட்ட இருந்து இந்த பையனுக்கு அந்த டிஃபெக்டிவ் ஜீன் வர்றதுக்கான சான்ஸ் என்னன்னு பார்க்கணும். இவர் ஹெட்ரோசைகஸா இருக்கிறதுக்கான சான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2/3 நம்ம இங்கே கேல்குலேட் பண்ணிட்டோம் ஏற்கனவே. 2/3 தான் அவர் ஹெட்ரோசைகஸா இருக்க சான்ஸ். அவர் ஹெட்ரோசைகஸா இருக்க பட்சத்தில் அது பையனுக்கு டிஃபெக்டிவ் ஜீன் வரும்னா அது 50%. பிகாஸ் அவருக்கு ஒரு நல்ல ஜீன் இருக்கு, ஒரு அலீல் இருக்கு, ஒரு டிஃபெக்டிவ் அலீல் இருக்கு. ஸோ 50% தான். இது ஒரு 50%, இது ஒரு 50 ஆஃப். ஸோ டோட்டலாக இந்த பையனுக்கு இந்த டிசீஸ் வர்றதுக்கு பாசிபிலிட்டி என்னன்னு பார்த்தா அப்பாவுக்கு ஹெட்ரோசைகஸாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இது, அவர்கிட்ட இருந்து அந்த டிஃபெக்டிவ் ஜீன் வர்றதுக்கான சான்ஸ் இது, அம்மா கிட்ட இருந்து வர்ற சான்ஸ் இது. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 1/3. அதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். இது அடுத்த பெடிகிரி, இதை கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபாதருக்கு அஃபெக்ட் ஆகலை, இந்த ஃபாதருக்கு அந்த பர்டிகுலர் நோய் இல்லை, ஆனால் பொண்ணுக்கு வந்திருக்கு. ஃபாதர் நார்மலாக இருக்க பட்சத்தில் பொண்ணுக்கு வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக டாமினன்ட் டிசீஸ் கிடையாது, எக்ஸ்லிங்க்டு கிடையாது. எக்ஸ்லிங்க்டு இல்லாத பட்சத்தில் இது எக்ஸ்லிங்க்டு டாமினன்ட் மியூட்டேஷன் கிடையாது. ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷனை நம்ம ரூல் அவுட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட இருந்து வர்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மா கிட்ட இருந்து அவங்க பிள்ளைங்க எல்லாருக்குமே வந்திருக்கு. அதே மாதிரி இந்த அம்மா கிட்ட இருந்து அவங்க பிள்ளைங்க எல்லாருக்குமே வந்திருக்கு. இந்த அம்மா கிட்ட இருந்து எல்லா பிள்ளைங்களுக்குமே வந்திருக்கு. இப்படி வந்ததுனாலே அது வந்து மைட்டோகாண்ட்ரியல் இன்ஹெரிட்டன்ஸ்னு அர்த்தம்.
இங்க உங்களுக்கு ஆப்ஷன் சில மட்டும்தான் மைட்டோகாண்ட்ரியல் இன்ஹெரிட்டன்ஸ் குடுத்துருக்கு. இங்க குடுக்கப்பட்ட ஆன்சர்ல 2ல மட்டும்தான் உங்களுக்கு சி இருக்கு. அப்பவுமே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அது 2 தான் ஆன்சர்ன்னு. ஆனா அடுத்த ஆப்ஷன் என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஹெட்ரோபிளாஸ்மி அது டி கிடையாது. மிஸ்டேக்ல டி போட்டிருக்கு. ஹெட்ரோபிளாஸ்மி. ஹெட்ரோபிளாஸ்மின்னா என்னன்னா, ஒரு சில நேரத்துல யூசுவலா சைட்டோபிளாசம் அம்மா கிட்ட இருந்து மட்டும்தான் வரும்னு தான் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ ரீசன்ட் ரிசர்ச்சஸ்ல என்ன தெரிய வந்திருக்குன்னா, ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன்டேஜ் மினிமம் பெர்சன்டேஜ் அப்பா கிட்ட இருந்தும் வர சான்சஸ் இருக்கு. ஸோ அப்பாவும் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏவை தரலாம் அப்படின்ற கண்டிஷன் தான் ஹெட்ரோபிளாஸ்மி. ஸோ 2 தான் கரெக்ட். சியும் டியும் கொண்டுட்டு இருக்க 2 ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இங்க இன்னொரு பெடிகிரி கொடுத்துருக்கு. இது ரொம்ப ஈஸி. போன இது பார்த்த சம்மோட பாதி தான் இது. இந்த இடத்துல உங்களுக்கு இந்த 6 வந்து ஹெட்ரோசைகஸா இருக்கிறதுக்கான சான்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 and 5 வந்து ஹெட்ரோசைகஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா இவங்களுக்கு இந்த டிசீஸ் வந்து ஆட்டோசோமல் ட்ரைட்னு சொல்லிட்டாங்க. ஆட்டோசோமல் ரிசசிவ் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இண்டிவிஜுவல் 7 வந்து ஸ்மால் ஏ நம்ம அப்படி பார்த்தா கண்டிப்பா ஒன்று அப்பா கிட்ட இருந்து ஒன்று அம்மா கிட்ட இருந்து. அவங்களுக்கு தெரியாதனால 2 பேருமே அவங்களுக்கு அந்த ஃபீனோடைப் தெரியாதனால 2 பேருமே ஹெட்ரோசைகஸ். ஒரு நார்மல் ஒரு டிஃபெக்டிவ், ஒரு நார்மல் ஒரு டிஃபெக்டிவ் வச்சிருக்காங்க. ஸோ இந்த பையன் ஹெட்ரோசைகஸ் இவனுக்கு இல்லையா, அதனால அவனுக்கு அந்த நோய் இல்லை. இவன் ஆட்டோசோமல் ரிசசிவ் கிடையாது. இவன் ஒன்று ஆட்டோசோமல் டாமினண்டா இருக்கணும், இல்லை ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன்ல இருக்கணும். இவன் ஹெட்ரோசைகஸா இருக்கிறதுக்கான சான்ஸ் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டி என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அது எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? போன சம்டே நம்ம பார்த்தோம். 4 and 5 ஹெட்ரோசைகஸா இருக்க பட்சத்தில் எத்தனை பாசிபிலிட்டிஸ்? ஒரு ஹோமோசைகஸ் டாமினன்ட் பாசிபிள், 2 ஹெட்ரோசைகஸ் பாசிபிள், ஒரு ரிசசிவ் பாசிபிள். நமக்கு நல்லாவே தெரியும் இந்த பையனுக்கு அந்த நோய் இல்லை, அந்த ஆட்டோசோமல் ரிசசிவ் ட்ரைட் இல்லை. ஸோ ஒன்லி 3 பாசிபிலிட்டிஸ் மட்டும்தான் இருக்கு. ஏன்னா இதை நம்ம ரூல் அவுட் பண்ணிட்டோம். இது கிடையாது, அவனுக்கு அந்த ஃபீனோடைப் இல்லாதனால அந்த ஆப்ஷனே கிடையாது. ஒன்லி 3 ஆப்ஷன்ஸ். ஸோ இவர் வந்து இந்த அம்மா வந்து ஹெட்ரோசைகஸா இருக்கிறதுக்கான சான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை ஹெட்ரோசைகஸ் இருக்குங்க? 2 ஹெட்ரோசைகஸ் இருக்கு. ஸோ 2/3 தான் கரெக்டான ஆன்சர். ஆன்சர் 3, ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். இந்த ப்ராப்ளத்தில் 3 ஸ்மால் ஃபேமிலியோட பெடிகிரியை கொடுத்து இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்ன் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேமிலி 1லேருந்து நமக்கு என்ன விஷயம் தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 நார்மல் பேரண்ட்டுக்கு ஒரு அஃபெக்டட் சைல்டை பார்க்குறோம். நார்மல் பேரண்ட்டுக்கு அஃபெக்டட் சைல்டுனாலே அது ஒரு ரிசசிவ் பெடிகிரி, அது நமக்கு முன்னாடியே தெரியும். ஸோ ஆப்ஷன் 2வையும் 4ஐயும் நம்ம ரூல் அவுட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நமக்கு இருக்கிறது 2 ஆப்ஷன் தான், சரியா? அது எக்ஸ்லிங்க்டு ரிசசிவா இல்லை ஆட்டோசோமல் ரிசசிவா நம்ம கண்டுபிடிக்கணும். இது எக்ஸ்லிங்க்டு ரிசசிவ்ன்ற பட்சத்தில் அப்பா வந்து இங்கே நார்மலாக இருக்காரு. இந்த இடத்துல பொண்ணுக்கு அந்த நோய் வரவே கூடாது, வந்திருக்கு. அப்போ இது எக்ஸ்லிங்க்டு கிடையாது. இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அம்மாவுக்கு அந்த டிசீஸ் இருக்கு. அம்மாவுக்கு இந்த டிசீஸ் இருக்க பட்சத்தில் இது வந்து ரிசசிவ்னா 2 ஜீனுமே டிஃபெக்டிவ் ஜீன் தான் அம்மா கிட்ட. கண்டிப்பாக இந்த பையனுக்கு வந்திருக்கணும், இந்த பையனுக்கு வரலை. அப்போனா என்ன அர்த்தம்? இது எக்ஸ்லிங்க்டு ரிசசிவ் கிடையாது. ஸோ ஆப்ஷன் 1ஐயும் நம்ம ரூல் அவுட் பண்ணிடலாம். ஸோ மிச்சம் இருக்கிறது நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆட்டோசோமல் ரிசசிவ் கண்டிஷன் தான். ஸோ இப்போ இங்கே ஒரு பெடிகிரி கொடுத்துருக்காங்க. இது என்ன மோட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லணும், என்ன ப்ராபபிலிட்டியில் அந்த தேர்ட் ஒன் அந்த இந்த டாட்டர் வந்து தேர்ட் ஜென்ரேஷனில் இருக்க இந்த டாட்டர் அந்த டிசீசஸை காட்ட போகிறாங்கன்றதை நம்ம சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து டிசீஸ் இருக்குது, ஸோ பையனுக்கு வரலை. ஸோ இது கண்டிப்பாக எக்ஸ்லிங்க்டு ரிசசிவ் கிடையாது. நமக்கு கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிசசிவ் தான். ரிசசிவ்ன்ற பட்சத்தில் 2 டோஸ் ஆஃப் டிஃபெக்டிவ் ஜீன் பொண்ணுங்களுக்கு இருக்கணும், 1 டோஸ் ஆஃப் டிஃபெக்டிவ் ஜீன் பையன்கிட்ட இருந்தால் நோய் வரும். இந்த இடத்துல அம்மா கிட்ட டிஃபெக்டிவ் ஜீன் தான் 2மே, பையனுக்கு வரல. அப்போ டெஃபினட்டாக இது எக்ஸ்லிங்க்டு ரிசசிவ் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷனை நாம் ரூல் அவுட் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு ஆட்டோசோமல் ரிசசிவ் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இப்போ அடுத்து நாம் கண்டுபிடிக்க வேண்டியது எவ்வளோ ப்ராபபிலிட்டின்னு. ஸோ இந்த அம்மா, ஸோ இந்த தேர்ட் ஜென்ரேஷனுக்கு இவங்க தான் அம்மா, இவங்க தான் அப்பா. ஸோ
ஸோ இந்த பொண்ணோட இந்த பொண்ணு அந்த டிசீஸ் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்கோம். அந்த ட்ரெயிட்டை பெறத்துக்கான ப்ராபபிலிட்டி என்ன பார்க்கணும். ஸோ இவங்க தான் அம்மா. இந்த அம்மா ஹெட்ரோசைகஸா இருக்கிறது 100%. ஏன்னா அப்பாட்டேருந்து அந்த டிஃபெக்டிவ் எக்ஸ் குரோமோசோம் பொண்ணுக்கு வந்துடும். இந்த அம்மா வந்து நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா டிஃபெக்டிவ் கொடுத்துருந்தா இவங்களுக்கு அந்த ஃபீனோடைப் தெரிஞ்சிருக்கணும், கரெக்டா? ஸோ அப்பா கிட்ட இருந்து டெஃபினட்டா இங்க வர்றனால இவங்க ஹெட்ரோசைகஸ்ங்கிறது 100%. ஸோ இந்த மேன் வந்து ஹோமோசைகஸ் ரிசசிவ். ஏன்னா அவருக்கு அந்த டிசீஸ் இருக்கனால அவர் ஹோமோசைகஸ் ரிசசிவ் தான். அந்த ட்ரெயிட் அவர்கிட்ட இருக்கு. அதனால 100% அவருக்கு வந்து ரெண்டுமே ரிசசிவ் அலீல் தான். ஸோ இந்த டாட்டர் வந்து இவர் கண்டிப்பா டிஃபெக்டிவ் அலீல தான் கொடுப்பார். 100% இந்த டாட்டர். ஸோ ப்ராபபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. இந்த அப்பா இந்த பொண்ணுக்கு டிஃபெக்டிவ் அலீல்ஸ் கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி நம்ம ஏன்னு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இவரோட ஜீனோடைப் ஏஏ. அம்மா ஹெட்ரோசைகஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா அப்பா கிட்ட இருந்து ஒரு டிஃபெக்டிவ் அலீல் வந்துருச்சு, அம்மா கிட்ட இருந்து நார்மல் தான் வந்திருக்கு. அதனால தான் இந்த அம்மா நார்மலா இருக்காங்க. ஸோ இந்த டிஃபெக்டிவ் அலீல் பொண்ணுக்கு கண்டிப்பா அப்பா கொடுத்துருவாரு. அது 100% அப்பா. இப்ப அம்மா கிட்ட இருந்து இந்த பொண்ணுக்கு அந்த டிஃபெக்டிவ் அலீல் வர்றதுக்கான சான்ஸ் என்ன பார்த்தா 2 சான்ஸ் இருக்கு. இது வரலாம், இல்ல இது வரலாம். ஸோ 50-50 சான்ஸ், 50% சான்ஸ். 50%னா ஒண்ணுமே இல்லை, அது ஹாஃப் தானே. ஸோ ப்ராபபிலிட்டி இது 1, இது ஹாஃப். இந்த டிஃபெக்டிவ் ஜீன் மட்டும் இங்க வந்து இந்த ட்ரைட்டை இவங்க காட்டணும்னா 1/2 சான்சஸ் தான் இருக்கு. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆட்டோசோமல் ரிசசிவ் with a probability of 1/2. ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். இது என்ன மோட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், அஃபெக்டட் பேரண்ட்ஸுக்கு நார்மல் பிள்ளைங்க பிறந்தாலே அது வந்து ஒரு டாமினன்ட் பெடிகிரி. அது ஒரு டாமினன்ட் பெடிகிரி. ஸோ நம்ம ஆப்ஷன் 2 ரூல் அவுட் பண்ணிடலாம், அது ரிசசிவ் கிடையாதுன்றது. ஸோ நமக்கு இருக்க ஆப்ஷன் 1, 3 தான் இருக்கு. 4 எப்படி ரூல் அவுட் பண்றதுன்னு பின்னாடி பார்க்கலாம். இந்த இடத்துல அஃபெக்டட் ஃபாதருக்கு நார்மல் டாட்டர் பிறந்திருக்காங்க. ஃபாதருக்கு இருக்கு, ஆனா பொண்ணுக்கு வரல. அப்பாவுக்கு இருந்து, ஏன்னா டாமினன்ட்னா கண்டிப்பா எக்ஸ்பிரஸ் ஆகக்கூடிய ஒண்ணு. ஸோ அந்த டிஃபெக்டிவ் டாமினன்ட் ஜீன் அப்பா கிட்ட இருந்து இந்த பொண்ணுக்கு வந்திருந்ததுன்னா டெஃபினட்டா இந்த பொண்ணுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். அது இல்லாம அப்பா கிட்ட இருந்து பையனுக்கு அந்த டிசீஸ் வந்திருக்கு. ஸோ டெஃபினட்டா இது ஒரு எக்ஸ் லிங்க்டு கிடையாது. ஸோ எக்ஸ் லிங்க்டு டாமினன்ட் நம்ம ரூல் அவுட் பண்ணிடலாம். இப்போ இந்த இந்த ஃபேமிலியில எல்லா மேலுமே அஃபெக்ட் ஆயிருக்காங்க, ஆனா இந்த ஒரு மேல் மட்டும் அஃபெக்ட் ஆகல. ஸோ அதனால நம்ம என்ன சொல்லலாம், இது ஒரு செக்ஸ் லிமிட்டட் டிசீஸ் கிடையாது. ஸோ அதையே நம்ம ரூல் அவுட் பண்ணிட்டா இது ஒரு ஆட்டோசோமல் டாமினன்ட் பெடிகிரி. ஸோ ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். இப்போ இங்க ஒரு பெடிகிரி கொடுத்துருக்காங்க. இந்த பெடிகிரியில 3rd ஜெனரேஷன்ல இங்க பிறக்கிற இந்த பிள்ளைக்கு இந்த ரிசசிவ் ஆட்டோசோமல் ரிசசிவ் அலீலால வர்ற ஃபீனோடைப் வர்றதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாரோட ஜீனோடைப்பும் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். அப்பா கண்டிப்பா ரிசசிவ் ஃபீனோடைப்பை காட்டுறனால அவர் ரெண்டுமே ஸ்மாலே. இங்க இந்த பையனுக்கு அந்த ஃபீனோடைப் இருக்கு. ஸோ ஒரு டிஃபெக்டிவ் இது வந்து அப்பா கிட்ட இருந்து வந்துச்சு, அம்மா கிட்ட இருந்து கண்டிப்பா இன்னொன்னும் அதே ஏதான் வந்திருக்கு. அதனாலதான் இவரு ஆட்டோசோமல் ரிசசிவ் ஃபீனோடைப்பை காட்டியிருக்காரு. ஆனா அம்மா வந்து அந்த ஃபீனோடைப்பை காட்டல, அவங்க நார்மலா இருக்காங்க. ஸோ அம்மா கிட்ட ஒரு அலீல் நார்மல், ஒன்னு டிஃபெக்டிவ். ஸோ இவங்க 100% ஹெட்ரோசைகஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த பொண்ணுதை நம்ம பார்த்தோம்னா இந்த பொண்ணுக்கு கண்டிப்பா அப்பா கிட்ட இருந்து ஒரு ரிசசிவ் அலீல் வந்துருச்சு, அம்மா கிட்ட இருந்து ரிசசிவ் வரல. ஏன்னா இந்த பொண்ணு நார்மலா இருக்கு. அம்மா கிட்ட இருந்து ரிசசிவ் வந்திருந்தா அந்த டிசீஸ் இந்த பிள்ளைக்கு வந்திருக்கும். ஸோ அம்மா கிட்ட இருந்து நார்மலா ஒரு இது வந்துருச்சு. ஸோ இந்த அம்மா ஹெட்ரோசைகஸ்ங்கிறது கண்டிப்பா 100%. இவங்க ஹெட்ரோசைகஸ் தான். ப்ராபபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா 1. 100%னா ப்ராபபிலிட்டி 1 தான் வச்சுக்குவோம் நம்ம. இப்போ நம்ம இந்த 4th இண்டிவிஜுவல் பார்க்கலாம். 2nd ஜெனரேஷன்ல 4th இண்டிவிஜுவல் பார்க்கலாம். அவங்களோட அப்பா அம்மா யாருமே நமக்கு தெரியாது, ஒரு விஷயமே நமக்கு தெரியாது. இவங்களோட அப்பாவும் அம்மாவும் ஹெட்ரோசைகஸா இருக்க பட்சத்துல ஏற்கனவே போன சம்ல பார்த்தோம், 4 பாசிபிலிட்டிஸ் தான் உண்டு. ஹோமோசைகஸ் டாமினண்டா இருக்கலாம், ஹெட்ரோசைகஸா இருக்கலாம், இல்ல ஹோமோசைகஸ் ரிசசிவ். ஆனா இவர் அந்த ஹோமோசைகஸ் ரிசசிவ்க்கான ஃபீனோடைப்பை காட்டாதனால
இதை நாம எடுத்து விட்டுறலாம். அப்போ ஒன்லி 3 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும். ஸோ ஒரு ஹோமோசைகஸ் டாமினன்ட் இல்லைன்னா ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன் தான் இருக்கும். ஸோ இவர் ஹெட்ரோசைகஸா இருக்கிறதுக்கான கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்ரோசைகஸ் 2 சான்ஸ் இருக்கா, 3ல 2 சான்ஸ். ஸோ 2/3 நம்ம போட்டுட்டோம். இப்போ இவங்க ஹெட்ரோசைகஸா இருக்காங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அவங்க ஹோமோசைகஸா இருந்திருக்கலாம், கேரியரா என்ன வேணா இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. அப்ப நமக்கு டேட்டா பத்தாது. ஆனா நமக்கு இங்க ஒரு டேட்டா எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்காங்க. பாப்புலேஷன்ல கேரியர்ஸ் வந்து 1/3. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இவரு ஹெட்ரோசைகஸா இருக்கிறதுக்கான சான்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவரு ஹெட்ரோசைகஸா இருக்க சான்சஸ் வந்து 2/3. அவங்க அப்பா அம்மா எல்லாம் ஹெட்ரோசைகஸா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து பாப்புலேஷன்ல ஜென்ரலா எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்களோ அது போட்டுடலாம். ஸோ நம்மளோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2/9. இங்க 2/9. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஹெட்ரோசைகஸா இருக்க பட்சத்துல இவங்களுக்கு பிறக்கிற பிள்ளை வந்து ஆட்டோசோமல் ரிசசிவ் ட்ரைட்டை காட்டுறதுக்கு சான்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 தான். 4 சான்ஸ்ல ஒன்னே 1 தான். ஸோ 1/4 தான் இவங்களுக்கு பிறக்கிற பிள்ளை வந்து அந்த ரிசசிவ் அலில காட்டும். ஸோ இப்போ டோட்டலா நம்ம கால்குலேட், இவங்க 2 பேரும் ஹெட்ரோசைகஸா இருக்க பட்சத்துல 1/4 சான்ஸ் இருக்கு. ஆனா இவங்க ஹெட்ரோசைகஸா இருக்கிறதுக்கான சான்ஸ் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 2 பேருக்கும் பிறக்கிற பிள்ளைக்கு அந்த டிசீஸ் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் த பேரண்ட் பீயிங் ஹெட்ரோசைகஸ் அதை மல்டிப்ளைட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் த டிஸார்டர் ஃப்ரம் த ஹெட்ரோசைகஸ் பேரண்ட். ஓகே, இதுல அம்மா வந்து ஹெட்ரோசைகஸ்ங்கிறது 100%. ஸோ ப்ராபபிலிட்டி 1. அப்பா வந்து ஹெட்ரோசைகஸ்ங்கிறது இதோ போன சம்மிலேயே போன ஸ்லைட்ல கண்டுபிடிச்சோம் 2/9. ஸோ இவங்க 2 பேருமே ஹெட்ரோசைகஸா இருக்க பட்சத்துல இந்த பிள்ளைக்கு இந்த டிஸார்டர் வர்றதுக்கான சான்ஸ் 1/4. ஸோ இதை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 1/18. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். இந்த பெடிகிரியில இந்த இண்டிவிஜுவலுக்கு இந்த ரிசசிவ் டிஸார்டர் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நாம எல்லாரோட ஜீனோடைப்பும் கண்டுபிடிச்சாதான் இதை கண்டுபிடிக்க முடியும். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த 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 இண்டிவிஜுவலுக்கு அந்த ரிசசிவ் ஃபினோடைப் இருக்கனால இந்த 2 பேரண்ட்டுமே ஹெட்ரோசைகஸ். ஏன்னா அப்பா கிட்ட இருந்து ஒரு டிஃபெக்டிவ் அலீல், அம்மா கிட்ட இருந்து ஒரு டிஃபெக்டிவ் அலீல். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த பையனும் கொடுக்கறனால இந்த அம்மாவும் ஹெட்ரோசைகஸ் கேரியர் தான், இந்த அப்பாவும் கேரியர் தான். ஸோ 2 பேருமே நோ டவுட் 2 பேருமே ஹெட்ரோசைகஸ். ஸோ இப்போ இந்த 2 ஹெட்ரோசைகஸ் பேரண்ட்ஸுக்கு பிறக்கிற இந்த பிள்ளை ஹெட்ரோசைகஸா இருக்க சான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் புன்னட் ஸ்கொயர் வழியா. இதுதான் அந்த ஈக்குவேஷன். ஒரு ஹோமோசைகஸ் டாமினன்ட், 2 ஹெட்ரோசைகஸ், ஒரு ஹோமோசைகஸ் ரிசசிவ். ஸோ 4 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுல 2 இதை நம்ம ரூல் அவுட் பண்ண போறோம். ஏன்னா இந்த இண்டிவிஜுவலும் அந்த ஃபீனோடைப்பை காட்டல, இந்த இண்டிவிஜுவலும் அந்த ஃபீனோடைப்பை காட்டல. ஸோ இவங்க 2 பேரும் ஹெட்ரோசைகஸா இருக்கிறதுக்கான சான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது 2/3. ஸோ 2/3. ஸோ இந்த 2 பேர் இவரு ரிசசிவா இருக்கிறதுக்கு கேரியரா இருக்கிறதுக்கு 2/3, இவங்க கேரியரா இருக்கிறதுக்கு 2/3. ஸோ போத் த பேரண்ட்ஸ் பீயிங் ஹெட்ரோசைகஸ், 2 பேரும் கேரியரா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 2/3 × 2/3 அது 4/9 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ 2 ஹெட்ரோசைகஸ் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து பிறக்கிற பிள்ளைக்கு அந்த பர்டிகுலர் ஃபீனோடைப் ரிசசிவ் ஃபீனோடைப் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் தான் ரிசசிவ், ஆட்டோசோமல் ரிசசிவ். 2 கண்டிஷன். ஸோ அந்த ஆட்டோசோமல் ரிசசிவ் ட்ரெயிட்டை காட்டுறது வந்து ஒரே ஒரு சான்ஸ் 4ல. ஸோ 1/4. ஸோ த டோட்டல் ப்ராபபிலிட்டி இந்த பிள்ளைக்கு, இந்த 2 பேரண்ட்டுக்கு பிறக்கிற இந்த பிள்ளைக்கு அந்த டிசீஸ் இருக்கிறதுக்கான சான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேரண்ட்ஸ் ஹெட்ரோசைகஸா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, அது 4/9. இவங்களுக்கு 2 ஹெட்ரோசைகஸ் பேரண்ட்ஸுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு அந்த டிஸார்டர் வர்றதுக்கான சான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/4. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1/9. ஸோ 1/9 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ இந்த பெடிகிரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி இது என்ன டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க, இதுதான் கொஸ்டின்.
அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. இதுல எத வச்சு நீ இது இந்த டைப் ஆஃப் பெடிகிரின்னு கன்ஃபார்ம் பண்ணுவேன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒண்ணொண்ணா பார்க்கலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம அப்படியே தேடி பார்க்கலாம். நமக்கு கிடைச்ச க்ளூ எங்க கரெக்ட்டா கிடைக்கும். இது 2 நார்மல் பேரண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகாத அந்த ட்ரெய்ட்டை காட்டாத 2 பேரண்ட்ஸ்க்கு அந்த ட்ரெய்ட் காட்டுற 2 பிள்ளைங்க பிறந்திருக்கு. கண்டிப்பா இது ஒரு ரிசசிவ் பெடிகிரி. நம்ம போன லெக்சர்ல பார்த்த மாதிரி இது கண்டிப்பா ஒரு ரிசசிவ் பெடிகிரி. ஸோ ஆட்டோசோமல் டாமினன்ட் அப்படின்னு சொல்ற அந்த தேர்ட் ஆப்ஷனை நம்ம ரூல் அவுட் பண்ணிடலாம். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல அப்பாவுக்கு அந்த ட்ரெய்ட் இருக்கு, செகண்ட் ஜெனரேஷன் மகனுக்கு அந்த ட்ரெய்ட் வந்திருக்கு. ஸோ இதை மட்டும் வச்சு இது ஆட்டோசோமல் ரிசசிவ் நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இது ஆட்டோசோமல் டாமினண்ட்டாக இருக்கலாம், இல்லை வைலிங்டாக இருக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு ஆப்ஷன் 2வை ரூல் அவுட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ நாம இங்க பார்த்தோம்னா இங்க அப்பா கிட்ட இருந்து மகனுக்கு போயிருக்கு. அப்பா கிட்ட இருந்து மகனுக்கு போற ஒரு ட்ரெய்ட் கண்டிப்பா எக்ஸ் லிங்க்டு கிடையாது. ஏன்னா அப்பா மகனுக்கு எக்ஸ் குரோமோசோம் தரமாட்டாரு. அப்பன்னா எக்ஸ் லிங்க்டுன்னு சொல்ற ஃபோர்த் ஆப்ஷனை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் முன்னாடி நாம பார்த்த மாதிரி தேர்ட் ஜெனரேஷன்ல இருக்க 2வது இண்டிவிஜுவல் 3வது இண்டிவிஜுவல் நார்மல் பேரண்ட்ஸுக்கு பிறக்கிற 4th ஜெனரேஷன் ஃபர்ஸ்ட் செகண்ட் இண்டிவிஜுவல்ஸ் தான் இந்த பார்ட் தான் உங்களுக்கு இது வந்து ஆட்டோசோமல் ரிசசிவ் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுது.